சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 38. அது எப்படி சிறை செய்ய முடியும் என்று சாளுக்கிய மன்னன் விக்கிரமாதித்தன் கேட்டான். கவி அரசியலில் நுழையும் போது அவர் கவி அல்ல, அதுவும் சாளுக்கியர்களுக்கு எதிராக இயங்கும்போது அவர் எதிரி என்றார் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர். இதை கேட்டதும் விக்கிரமாதித்தன் அரியணையிலிருந்து எழுந்தான். அவர்தான் ராஜசிம்மனை தப்ப வைத்தார் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் நடவடிக்கைகளை கவனித்தேன். அவர் சீடர்கள் அடிக்கடி மாளிகையை விட்டு வெளியே சென்றனர். காஞ்சி பெரிய கொல்லன் வீட்டுக்கு பலமுறை சென்றார்கள். அந்த இடத்தில் இளவரசரை கைது செய்ய ஏற்பாடு செய்தேன். தவறிவிட்டேன் என்று சொல்லி தலையை தொங்கவிட்டார். அவர் அருகே மன்னர் சென்று தோளில் கையை வைத்தார். ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரே, நீர் என் போர் மந்திரி மட்டுமல்ல, என் குருநாதர். அம்பிகை பக்தரான மகாகவி தண்டியின் பெருமைகளை நீங்களே எனக்கு பலமுறை சொல்லியிருக்கிறீர்கள். தவிர அவர் பல்லவர்களின் ஆஸ்தான வித்வான். நீர் எனது நலனை பாதுகாப்பது போல அவரும் தனது சீடன் ராஜசிம்மனை பாதுகாப்பது எப்படி குற்றமாகும்? தவிர நீங்களே சொல்லவில்லையா, காஞ்சி மக்கள் நம்மை தெய்வமாக மதிக்கும்படி நடந்து கொள்ள வேண்டுமென்று? ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் சினம் சற்று தணிந்தது. ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரே, ராஜசிம்மன் தப்பியதற்கு நீங்கள் இருவரும் பொறுப்பாளி அல்ல. அந்த குற்றத்தை செய்தவன் நான் தான். தாங்களா? மன்னரா? ஆம் போர் மந்திரியாரே. சாளுக்கியர் உடையில் சென்ற ராஜசிம்மனை திரையநேரிக்கு அருகில் சந்தித்தேன். ஆனால் அடையாளம் தெரியாதது போல வந்துவிட்டேன். ஏன் மகாராஜா, ஏன்? பல்லவ இளவரசனை முன்பு மாம்புலர்த்தி சந்தித்தேன். போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்திப்பதாக சொல்லியிருக்கிறேன். விக்கிரமாதித்தன் சொன்ன சொல் தவறமாட்டான் என்பது உங்களுக்கு தெரியாதா? போர் மந்திரி மௌனமாக வெளியேறினார். மன்னர் தர்மசாஸ்திரம் பேசுவதாக நினைத்தார். ஆனால் போர் வேறு என்று எண்ணினார் போர் மந்திரி. இனி தான் தனியே நடவடிக்கை எடுக்க எண்ணினார். தனது மாளிகைக்கு வந்தார். அதை தொடங்கவும் செய்தார். தளபதியை அழைத்து வர உத்தரவிட்டார். அங்கிருந்த மஞ்சத்தில் அமர்ந்தார். கரும்பலகையை எடுத்து சில கோடுகள் போட்டார். சில புள்ளிகளை வைத்தார். இது அநேகமாக சரியாகத்தான் இருக்கும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார். சாளுக்கிய தளபதியும் துரிதமாக வந்தார். வணங்கி நின்றார். அவரை உட்காரச் செய்தார். கரும்பலகையை கொடுத்தார். நீண்ட நேரம் கண்களை அதில் நாட்டிய தளபதி, காஞ்சியில் இருந்து கங்கநாடு வரை உள்ள சத்திரங்கள் அனைத்தும் இருக்கின்றன என்று அறிவித்தான். ஆம் என்பதற்கு அடையாளமாக தலையசைத்தார் போர் மந்திரி. மேலும் தொடர்ந்தார். இந்த காஞ்சியில் இருந்து செல்லும் நெடுஞ்சாலை 2 காத தூரத்தில் 3ஆக பிரிகிறது. எல்லாம் வடமேற்கே நோக்கி செல்கின்றன. இடது கோடியில் இருக்கும் சாலை நமது தலைநகருக்கு செல்கிறது. மத்தியில் இருக்கும் சாலை கங்க நாட்டை சுற்றி வளைத்து செல்கிறது. ஆம், அப்படித்தான் செல்கின்றன என்றான் தளபதி. இந்த 3 சாலைகளிலும் உள்ள தர்ம சத்திரங்களையும் வீரர்கள் தங்கும் விடுதிகளையும் குறிக்க புள்ளிகள் வைத்திருக்கிறேன். ஆம் ஆம் 20 புள்ளிகள் இருக்கின்றன. தளபதி, இந்த 20 இடங்களிலும் புதிதாக யார் வந்தாலும் விசாரிக்க வேண்டும். சந்தேகம் இருந்தால் சிறை செய்ய வேண்டும் என்று திட்டமாக அறிவித்தார் போர் மந்திரி. இதற்கு 400 வீரர்களாவது தேவைப்படும் என்றால் தளபதி. 400 என்ன, 500 வீரர்களாயிருந்தாலும் பாதகமில்லை. உடனடியாக தனித்தனியாக அனுப்பி வையுங்கள். இந்த 20 இடங்களை வளைத்து விட்டால் காஞ்சியின் முக்கிய 3 சாலைகளும் நம் வசமாகிவிடும். ஏற்கனவே 20 வீரர்களை அனுப்பியிருக்கிறேன் என்றார் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர். தளபதி சிறிது நேரம் சிந்தித்தான். பிறகு போர் மந்திரியிடம், யாரை சிறை செய்ய இத்தனை ஏற்பாடு? ஒருவேளை பரமேஸ்வர பல்லவனின் ஒற்றர்கள் எல்லைகளில் நடமாடுகிறார்களா என்றான். இல்லை, ஒற்றர்களை பிடிக்க இத்தனை வீரர்கள் தேவையில்லை. 3 பேர்களை சிறை செய்ய வேண்டும். 3வரும் காஞ்சியிலிருந்து நேற்று தப்பி சென்று விட்டார்கள். அதிலும் ஒருவர் மிக முக்கியமானவர். அவர் தப்பிவிட்டால் கங்க நாட்டு போர் நம் திட்டப்படி நடக்காது. அவன் யார் என்று நான் அறியலாமா? அறியலாம், பல்லவ இளவரசன் ராஜசிம்மன். இதை கேட்டதும் தளபதி சிலையாக நின்று விட்டான். நமது படைகளை மீறி எப்படி இளவரசர் தப்ப முடிந்தது? அங்குதான் இளவரசன் சாமர்த்தியம். சாளுக்கிய வீரர் உடையில் திரையநேரி பக்கம் சென்றான் தன் சகாக்களுடன்.